அருமையான ராஜ்மா மசாலா இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதுக்கு ஓவர் நைட் ஊற வச்ச ராஜ்மாவை குக்கரில் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், 6 பல்லு பூண்டு, ஒரு 6 துண்டு இஞ்சியை போட்டு அரைச்சிட்டு வந்து அதை வந்து பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் 2 பழுத்த தக்காளி போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. கடாயில் வந்துட்டு எண்ணெய், நெய் ரெண்டும் வந்து சமமாக வந்துட்டு ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிய விடலாம். இந்த அரைச்சிட்டு வந்த வெங்காயம், இஞ்சி பூண்டை போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வந்துட்டு அது வதங்கி வந்தோடனே அதில் வந்து 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிடுங்க. அந்த அரைச்சிட்டு வந்த 2 பழுத்த தக்காளியும் வந்து சேர்த்துடலாம். தக்காளியோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வந்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள், மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்துட்டு சேர்த்துட்டு மிக்ஸியை அலசி அந்த தண்ணியை வந்துட்டு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதி வந்தோடனே இந்த வேக வச்ச ராஜ்மா வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் ராஜ்மாவை எடுத்து இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க. இல்லை மிக்சியில் போட்டு அடித்து சேர்த்தாலும் ஓகே தான். இதை போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சிங்க அப்படின்னா நம்ம ராஜ்மா மசாலா வந்து ரெடி ஆகிடும். கடைசியாக வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்தோன்னே அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்ற அதே ஸ்மெல் வந்து வீடு முழுக்க அப்படியே வந்துட்டு அப்படியே ஒரே வாசமாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்துட்டு மல்லித்தலையை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. செம்மையாக இருக்குங்க இந்த ராஜ்மா மசாலா. கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.